முத்துவ யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த பக்கத்துல அந்த பிஏ தான் அந்த மாதிரி முத்துக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த கால் பண்ணி இந்த மாதிரி முத்து நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. அதாவது உங்க வீட்டுல ரோகிணி அப்படின்ட்டு உனக்கு ஒரு அண்ணி இருக்காங்கல்ல, அவங்கள பத்தின ஒரு விஷயம் தான் இது. வந்துட்டு உங்களோட குடும்ப நலனுக்காக சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அதாவது அவங்க கிட்ட போயிட்டு என்ன கல்யாணி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேளு, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு மட்டும் பாரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லாமே உங்க குடும்பத்து மேல இருக்கிற ஒரு அக்கறையில தான் சொல்றேன். கேட்டனா உனக்கு பல உண்மைகள் தெரிய வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி தான் அந்த பிஏ பாத்தீங்கன்னா ரோகிணி கால் பண்ணிருப்பாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு 50,000 கேட்டிருப்பாரு. அதுக்கு ரோகிணி பாத்தீங்கன்னா நீ யாரா கோமல் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கால் பண்ணி நச்சரிச்சுக்கிட்டு போன வைடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த பிஏ பாத்தீங்கன்னா என்ன ரோகிணி பயம் விட்டுருச்சா, இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன், நீ என்ன கால் பண்ணுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி முத்து கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. அதாவது பாதி தான் சொல்றாரு. உடனே முத்து பாத்தீங்கன்னா யாரா இவன் இப்படி சொல்றா, இந்த கல்யாணி அப்படிங்கிற பேர் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கா, இது இந்த கிறிஷோட அம்மாவோட பேர்ல, இதை போய் அங்க சொன்னா என்ன நடக்கும், அப்ப கிறிஷுக்கும் பார்லர் நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும்போது இந்த மாதிரி ரோகிணி பத்தி என்ன கல்யாணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அவர் அப்படி கேட்க ரோகிணி பாத்தீங்கன்னா அப்படியே பேயறிஞ்ச மாதிரி பாக்குறாங்க. என்ன முத்து இப்படி கேக்குறீங்க அப்படின்ட்டு ஒருவித பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. உடனே முத்து முடிவே பண்ணிடுறாரு. அப்ப இந்த பார்லர் அம்மா தான் அந்த பையனோட அம்மாவா, அடி பாவி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு.